வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து அல்ட்ரா ப்ரோ லிங்க் அப்படின்ற ஒரு பிராண்ட் இருக்கு. அதை பார்ப்போம். இன்னைக்கு வந்து அன்னையர் தினம், அதுக்கு நம்ம வாழ்த்து சொல்லுவோம். அன்னையர் தின வாழ்த்துக்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அன்னைகளுக்கும் எங்களுடைய தலை தாழ்ந்த அன்னையர் தின திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த ஐட்டத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறோம். இதுக்கு பேர் வந்து அல்ட்ரா ப்ரோ லிங்க்ல கார் சார்ஜர். அதில் என்னன்னா பிடி, பிபிஎஸ், டேஷ், வேப் எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கேன். 100 வாட்டு 45 வாட்டு 2 ஸ்டாண்டர்ட்ஸ்ல இந்த சார்ஜர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். 2 போர்ட் இருக்கிறதுனால. ஸோ அது என்னன்றது இப்போ இந்த பொட்டியில பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ப்ரோ, மேலே வந்து மேக் 145 போட்டுருந்தான். நானும் அமேசானில் ஆர்வமாக போய் அல்ட்ரா ப்ரோ லிங்க் மேக் 145 போட்டேன். அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, ஓடி போயிருன்னு வந்துருச்சு. அப்புறம் அல்ட்ரா ப்ரோ லிங்க் கார் சார்ஜர்னு போட்டால் தான் காட்டுது. அந்த லட்சணத்தில் உட்காந்து ஐட்டம் வந்து அமேசானில் ஃபீட் பண்ணி வச்சிருக்கானுங்க. சர்ச் டேக்ல என்ன கிளிக் பண்ணால் வரணுன்றது கூட வாட நீங்கள் பண்ண மாட்டீங்க. இல்ல, அந்த ப்ராடக்ட்டோட நேம ஃபுல்லா அடிச்சே அது காட்டலனா யோசிச்சு பாருங்களேன். அல்ட்ரா ப்ரோ லிங்க் மேக் 145 போடுறேன் அப்படிங்குது. சரி, அதுல வந்து ஒண்ணும் இல்லைங்க, இவங்க அமேசானுக்கு காசு கொடுக்கல. சரியா கொடுக்கல. மல்டி புரோட்டோகால் ஃபாஸ்ட் கார் சார்ஜர், அதான் இது. 145 வாட் வரைக்கும் மேக்ஸிமம் போகும். இந்த இடத்துல டார்ட் அந்த இதெல்லாம் போட்டு வச்சிருக்கான் பாருங்க, அதெல்லாம் போட்டு வச்சிருக்கான். அப்புறம் வந்து மேட் இன் இந்தியான்னு போட்டிருக்கான். 1 மீட்டர் கேபிள் ப்ரொவைட் பண்ணிருக்கோன்னு போட்டிருக்கான். ஸோ அப்படியே சைட்ல பார்த்தா 6 months வாரண்டி அப்படிங்கறத போட்டிருக்காங்க. அந்த 6 months வாரண்டி வந்து லிமிடெட் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ஸ் ஒன்லி. நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா நான் பொறுப்பேற்றுக்க முடியாது. இல்ல, இதுக்குன்னு இல்லைங்க, கார் சார்ஜருக்கு பொதுவாக அது வாரண்டிங்கிறதே சிக்கலான விஷயம் தான். யாரும் தரமாட்டாங்க. நானும் நிறைய முறை வெளியெல்லாம் வாங்கி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னாக்கா, லோக்கல் கடையில் போய் லோக்கலில் ஒரு சார்ஜர் வாங்கி போட்டு அது வீணா போனுச்சுன்னா தூக்கி போட்டு இன்னொன்று வாங்கி போட்டுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஸ்கேன் த கியூஆர் ஃபார் வாரண்டின்னு போட்டிருக்கான். வாரண்டி ரிஜிஸ்டர் ஆகிடுமா. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த என்னென்ன மாதிரியான சப்போர்ட் இருக்குன்னு இருக்கு ப்ரோ. இன்புட் வந்து டேரெக்டாக டிசி 12 இல்லாட்டி 24 வோல்ட் 10 ஆம்ப் மேக்ஸிமம். ஸோ அதில் வந்து டோட்டல் அவுட் புட்டு 145 வாட். நான் கூட ஃபஸ்ட் டைம் இதை பார்த்தது 145 வாட் வரைக்கும் போகுமா, அவ்வளோ பவர்ஃபுல்லாக நினச்சேன். இல்லை, அதில் என்ன ட்விஸ்ட்னா USB-A அது வழியாக போனால் உங்களுக்கு வந்து 100 வாட் வரைக்கும் மேக்ஸிமம் புஷ் பண்ணலாம். USB-C வழியாக போனால் 45 வாட் புஷ் பண்ணலாம். இந்த 45 அவன் ஏன் கொண்டு வந்திருக்கான்னு நான் யோசிச்சேன். நிறைய ஃபோன்ஸ் இந்த 45 இருக்கு. இப்போ நத்திங் ஃபோன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 45 இருக்கு. நிறைய ஃபோன்ஸ் இதுல 45 தாண்டி இருந்தாலும் 45 போதுங்க. இல்ல, அது ஃபேக்ட் தான். இப்போ சாம்சங்கோட பிபிஎஸ்லாம் கூட 45 தான் ப்ரோ. அப்போ சாம்சங் ஃபோன் நம்ம கனெக்ட் பண்ணோம்னா சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் வரணும். நம்ம உங்க ஃபோன்ல பார்ப்போம் அந்த சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் 2.0வா? ஆமா, ஃபாஸ்ட் சார்ஜிங் 2.4 அது பார்ப்போம். சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் 2.4 வரணும். 2.1 சரி, எவ்வளவு விக்குது? 1799 ப்ரோ. ஓகே. ஸோ 1799க்கு வந்து நம்ம இப்போ மார்க்கெட்ல ஏதாவது ஒரு 65 வாட் பிடிலாம் வாங்குறோம்னு வைங்க, அந்த கேன் சார்ஜர் அதெல்லாமே இப்போ அந்த ரேட்டுக்கு தானே ப்ரோ வித்துக்கிட்டு இருக்கு, நல்ல சார்ஜர். அதனால வந்து இது பரவாயில்ல. பிரைசிங் இதுல என்ன ஒரு மிகப்பெரிய விஷயம்னா, சமயத்துல அமேசான் பிளிப்கார்ட்டை விட ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்ல சீப்பா கிடைக்குது, ஜெப்டோல சீப்பா கிடைக்குது. ஆமா, அதுவும் அன்னைக்கே ஒரு 15 நிமிஷத்துல கையில வந்து கொடுத்துட்டு ஓடிடுறாங்க. அதனால நீங்க அதுலயும் செக் பண்ணிக்கோங்க. சரியா? மொத்தம் ப்ராடக்ட் இதுதான். அவர் போட்டிருக்க சட்டை எது வேணாலும் இருக்கலாம். அதனால நீங்க எந்த இதுலனாலும் வாங்கிக்கலாம்னு சொல்ல வரோம், வரதும் இல்லை. எதுல உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அதில் வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ உள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத இப்போ பார்ப்போம். பிச்சிட்டாரு. அது கொஞ்சம் அது வந்து முரட்டு கை. பல கடினமான நபர்களை ஆட்கொண்டு அவர்களிடம் பல வித்தைகளை காட்டி அந்த கரங்களால் இந்த மெலிய காகிதத்தை பிரிக்க இயலவில்லை. அப்படி சரிவர பிரிக்க இயலவில்லை. செந்தமிழ் கவிஞன். சரி, 1 மீட்டர் கேபிள் கொடுத்துருக்காங்களே, அதுல என்ன ஆம்ப் ரேட்டிங் இருக்குன்னு பார்க்கணும். 100 வாட்னு எழுதிருக்கு, ஆம்ப்லாம் ஒன்றும் எழுதல. சரி, 100 வாட் சப்போர்ட் இருக்குன்னு மட்டும் எழுதியிருக்கான். அதுதான் ஒரு மேட்ரு. எதுக்கு நீங்க வந்து பிரைடல் கேபிள் வெளியே வாங்கிக்கோங்க ப்ரோ. சார்ஜர் உள்ளதானா? ஃபோட்டோலாம் பார்த்துட்டு நான் ரொம்ப பெருசாக இருக்கும்னு நினச்சிட்டேனே. ரொம்ப குட்டியாக இருக்கு. ஆமாம், நல்லா பண்ணியிருக்காங்க. இல்லை, இவ்வளோ தான் ப்ரோ. இப்போ வர்றது எல்லாமே இதை விட சின்னதாக வருது. பட் இதோட அந்த பவர் லெவலுக்கு ஓகே, இவ்வளோ பெருசு. ஏன்னா நார்மலாக இந்த மாதிரியான ப்ராடக்ட் நான் பார்க்கும்போதெல்லாம் எல்லாமே சட்டி மாதிரி இருக்கும் ப்ரோ. நான் வந்து ரொம்ப பின்தங்கி போயிட்டேன். இந்த ஒரு காலகட்டம் ப்ரோ. அப்போல்லாம் 10 வாட்டே அவ்வளோ பெருசாக இருக்கும். அதான் நான் அதான் சொல்கிறேன், இதோட டெக்னாலஜியில் கார் சார்ஜருங்கிறதுக்குள்ள நான் ஏன் போலன்னா சைக்கிள் ஓட்டுறேன், எனக்கு என்ன கார் சார்ஜர், அதனால நான் அதை பெருசா பார்க்கல. இப்போ எனக்கு இது புதுசா இருக்கு, நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது உங்களுக்கு நாங்க எப்படி இருக்குங்கிறத நீங்க வந்து உங்க சைக்கிள்லயே அந்த டைனமோலாம் யூஸ் பண்ணி அதுல இருந்து எனர்ஜி ஜெனரேட் பண்ணி சார்ஜ் பண்ற மாதிரி அதுக்கு ஒரு அடாப்டர்லாம் வச்சுக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்கு, நல்ல ஐடியா தான். ரைட், இப்போ நாங்க யூஸ் பண்ணி பார்க்குறோம். யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட கன்வே பண்றோம். இடி முழக்கம். ஆமா, முழக்கு. செந்தமிழ் கவிஞன். ஓகே, ஸோ இப்போ நம்ம காரில் கனெக்ட் பண்ணதுமே அந்த சார்ஜருக்கு சைடில் வந்து லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது வந்து ஒர்க் ஆகுதுங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து இப்போ நம்ம S21 FE கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ 100 வாட்லேருந்து அவுட் போகுது. ஸோ அதில் வந்து QC சப்போர்ட் இருக்கணும், குவால்காம் குவிக் சார்ஜ் இந்த மாதிரியான சப்போர்ட்லாம் அதில் இருக்கணும்.
பரவாயில்ல. இந்த டிவைஸ் வந்து நமக்கு ரேட்டட் வந்து 18 வாட்டு 20 வாட் அந்த மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்டாக 25 வாட் வரைக்கும் மேக்ஸிமம் சாம்சங்கோட சார்ஜிங் ஸ்டாண்டர்ட் பிபிஎஸ் வழியாக பார்த்தா. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ எவ்வளோ இருக்குன்னா இதில் 26% சார்ஜ் இருக்குது ஃபோனில். அண்ட் இங்கே ஏறுற ஸ்பீடை பார்த்தா 15 வாட் தாண்டி போகுது. ஏன்னா 9 வோல்ட் 1.6 ஆம்ஸ் வருது. பட் நான் இதுவே வந்து C2C கனெக்ட் பண்ணேன்னு வைங்க, இப்பயும் அதே தான். சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங். ஓகே 18 வாட்டுக்கு போகுது. ஆமாம், அது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் காமிச்சது, சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு காட்டுது. சாம்சங்கோட பிபிஎஸ் ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ நல்லாவே ஃபாஸ்ட் ஆகிருது, நம்மளால பார்க்க முடியுது. 8.8 சரி 8.8 ஆமாம் 8.8 வோல்ட்டு 2 ஆம்ஸ் சாலிடா. ஸோ 17.6. ஆமாம். ஸோ எப்படி பார்த்தாலும் ஆல்மோஸ்ட் ஆமாம் ப்ரோ. ஸோ அகைன் அதான் இது ட்ரிக்கிள் டவுன் சார்ஜிங் மாதிரி கான்செப்ட்ல தான் போகும். ஏன்னா நம்ம வந்து என்ன நினைப்போம், 25 வாட் ஃபுல்லாகவே ஏறும்னு நினைப்போம். அது 0% இருக்கும்போது இல்லாட்டி 1% இருக்கும்போது 25 கிட்ட டச் ஆகும். போக போக கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். பட் ஓகே, நாட் பேட். ஸோ இப்போ நான் அப்படியே என்ன பண்ணுறேன், இதே C2Cலேயே இருக்கும்போது நான் வேற ஒரு டிவைஸ் இதுலையா கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். எக்ஸாம்பிளுக்கு வந்து பிக்சலில் வந்து பிடி ஸ்டாண்டர்டும் உண்டு இல்லையா. ஸோ இது என்ன சொல்லுதுன்னு பார்ப்போமா. பிக்சலில் கனெக்ட் பண்ணுறேன் 9Aல. நாங்கள் 10 வாட் ஆகிட்டு அவ்வளோதான் சார் நான் அப்படிங்கிறதுக்கும் கீழே. ஆமாம், அவ்வளோதான் சார் நான் இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. இல்லை டிஸ்பிளே ஆஃப் ஆனதுக்கு அப்புறமா வருது. இப்போதான் டிஸ்பிளே ஆன் பண்ணா இப்போ கரெக்டாக இருக்கு. 12 வாட்டு. ஆமாம். இப்போ இது எவ்வளோ சார்ஜ் இருக்கு, 86 இருக்கா? அப்படிதான் இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து நான் இப்போ என்ன பண்ணுறேன், 100 வாட்டுன்னு சொல்லி இங்கே போட்டிருந்தது இல்லையா, அதில் ஊக்கெலாம் போட்டிருந்தாங்கல்ல. ஸோ அது ஆக்சுவலாக வந்து சஜஸ்ட் பண்ணுதான்னு பார்ப்போம். சூப்பர் ஊக் 80 வாட் அல்டி ஆச்சு. அப்போ OnePlus, ஓப்போ, ரியல்மி டிவைசஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 80 வாட்டில் நச்சுன்னு யூஸ் பண்ணலாம். 80 வாட். பட் ஆனால் இங்கேயே ஆம்ஸ் அண்ட் வோல்ட்டு இப்படி காட்டுது. 80 வாட் அது கனெக்டட் ப்ரோ மோடு. ஆனால் ஆல்ரெடி 74% இருக்கு. அதனால தலைவன் வந்து எவ்வளவு போறான்னா 20 சம்திங் போறான். ஆமா, 19 தான் போறான். 25 வாட் கிட்ட போகுது. ஆமா, ஓகே. ஏன்னா அது அதான் ரெகுலேட் பண்ணிக்குது. ஆல்ரெடி அதான் 74 ஆயிடுச்சு அப்படின்னு. அந்த ஸ்மார்ட் சார்ஜிங் ஆப்ஷன் வேற எனேபிள்டா இருக்குமா, அதனால சில நேரங்களில் சில மனிதர்கள் மாதிரி பிஹேவ் பண்ணுது. இந்த அளவுக்கு திறமையா செயல்படுது. அதுதான் இந்த ப்ரோக்ராம்டு பவர் சப்ளையோட மகிமை. ஸோ வேற ஏதாவது டிவைஸ்னா இப்போ நம்ம சாம்சங்கோட S24 அல்ட்ரா ட்ரை பண்ணலாம். ஓகே, சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் 2.0. ஓகே, இதை வேற இப்போ ரீசெண்டாக சொல்லியிருந்தாங்க, நோட் பண்ணீங்களா ப்ரோ? சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் 2.0ங்கிறது 1 US அவனுக்கு முன்னாடி வரலன்னா அப்படின்னா 5 ஆம்ப் கேபிள்ல மட்டும் இருக்காச்சு. சரி, அந்த 2.0 இதுல சரி வர இயங்குற மாதிரி தெரியலையே. 9 ஆம்ப்ஸ் அது 2.1 18 வாட். ஆனா அது வந்து 83%ல இருக்கு. ஓ, அதனால கூட இருக்கு. அதுதான் ப்ரோ மேட்ரு. ஒன்னுல இப்போ நம்ம வந்து 26%ல இருந்ததுன்னா நேரம் 30 வாட்டுக்கு மேல போயிருக்கும் ப்ரோ. பேட்டரி வந்து ஆல்ரெடி நல்லா இருக்கிறதுனால தான் இப்படி இருக்கு. ஸோ கெப்பாசிட்டி பேஸ் பண்ணி ப்ரோக்ராம்டு பவர் சப்ளை ஒர்க் ஆகும் இல்லையா, அதான் மேட்ரு. இத்தனைக்கு இது வந்து 45 வாட் சப்போர்ட் பிபிஎஸ், அதில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஆமா. இதுவே நான் வந்து இதை கனெக்ட் பண்ணேன்னா இதுல என்ன வருதுன்னு பார்ப்போம். ஃபாஸ்ட் சார்ஜிங், ஏன்னா இது குவால்காமோட குவிக் சார்ஜிங் ஒர்க் ஆகுது. இதுக்கு முன்னாடி சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்தது பாத்தீங்களா. ஏன்னா அந்த டைப் சி போர்ட்ல வந்து பிடி அண்ட் பிபிஎஸ் உண்டு. ஆனா இந்த ஏ போர்ட்ல வந்து உங்களுக்கு QC அண்ட் நார்மல் டெலிவரிஸ் தான் உண்டு. அதனாலதான் இந்த வித்தியாசம். அதனாலதான் இல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் காமிச்சது. அண்ட் இங்க மாறி இருக்கு, வேல்யூ குறைஞ்சு. இந்த 90 வாட் தம்பி கிட்ட கொஞ்சம் கனெக்ட் பண்ணி கொடுங்க. அவன் வந்து என்ன பண்றான்னு பாப்போம். அவன் தான் ரொம்ப வேகமா ஏறான். வேற யாரும் இல்லைங்க, Xiaomi 14. அது வந்து இப்போ எவ்வளோல இருக்கு, ஆல்ரெடி தீம் கீம்லாம் போட்டு அது பயங்கரமாக தான் இருக்கு. 70% சம்திங்ல இருக்கு. கனெக்ட் பண்றேன். என்ன ஐடென்டிஃபை பண்றான், குவிக் சார்ஜ்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டான். பாருங்க, மீ டர்போ சார்ஜ்னு வந்துருச்சு. அனிமேஷன்லாம் பயங்கரமாக தான் இருக்கு. நான் டிஸ்பிளே ஆஃப் பண்றேன். எடுத்தோடனே 18 விட்டான் பாருங்க. ஆமா, எஸ். இதே நான் வந்து சீட்டு அந்த பிடி இருக்குல்ல ப்ரோ, பிடியில் கனெக்ட் பண்ணேன். அது நான் பார்க்குறேன். இப்போ என்ன ஐடென்டிஃபை பண்றான்னு பார்ப்போம். என்ன துடிச்சுக்கிட்டே இருக்கான், அனிமேஷன் மட்டும் வருது, வேற எதுவும் வரல. பிடி பிபிஎஸ்லாம் ஒத்துக்க மாட்டியா? தெரியலையே. 8 10 வாட்டு கூட வரலையே ப்ரோ. ஆமா, ஏன்டா கோவப்படுற?
ஆமா ப்ரோ. பிடிபிபிஎஸ் அந்த ஸ்டாண்டர்ட்ஸ்ல கனெக்ட் பண்ணா இவ்வளவுதான் ரீட் ஆகுது. மேபி இன்னும் பெட்டரான குவாலிட்டி கேபிள் போட்டோம்னா மாறும்னு நினைக்கிறேன். மேபி. ஆமா. பட் பரவாயில்ல. மொத்தம் வந்து டைப் ஏல இருந்து வரும்போது மீ டர்போ சார்ஜிங்னு வந்துச்சு. இப்போ நான் அப்படியே இதை வந்து Xiaomi 15 Ultra ட்ரை பண்றேன். பறக்கணுமா? அதுலயே அதே தானே வரணும். அதுக்கு தான். அது மட்டும் இல்லாமல் 95% இருக்கு. உனக்குலாம் வெக்கமே இல்லையான்னு கேட்குது போல ஃபோன் பார்த்து. 95%ல அது என்னத்த பண்ண போகுது? ஸ்லோவாக தான் ஏறும். ஓகே, மொத்தம் அந்த கம்பேட்டபிலிட்டி இதை நான் பார்த்தேன். இப்போ இதே மீ டர்போ சார்ஜிங் அப்படிங்கிறது வந்து இதை கனெக்ட் பண்ணும்போது வரும். அவ்வளோதான். அதை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணிடும். மீ டர்போ சார்ஜிங் ஐடென்டிஃபை பண்ணிடும். ஆனால் ஸ்லோவாக தான் ஏறும். அதே ஸ்லோவாக தான் ப்ரோ ஏறுது. இது ப்ரோக்ராம்டுனால தான் ப்ரோ அப்படி ஏறுது. உங்களுக்கு தான் 70+ இருந்தது. 20, 30 இருந்ததுன்னா ஃபாஸ்ட் ஆயிரும். ஓகே, இது 1.2 சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங். அதே சமயம் இங்கே வந்து டர்போ சார்ஜிங்ல அப்படியே இருக்கும். ப்ரோ இங்க பாருங்க ப்ரோ, அதான் ப்ரோ அப்படியே மாறிடுச்சு பாருங்களேன். வோல்ட் வந்து 4ல இருந்தது 8 மாறிடுச்சு. குறைஞ்சு போச்சு. அதேதான், அப்படியே தான் இருக்கு. ப்ரோக்ராம் ஆயிக்குது, அவ்வளவுதான். 10 வாட் போதும். அதான் 95ல இருக்கு. ஆமா ஆமா, ஆல்ரெடி 96 ஆயிடுச்சு. ஆமா, அதனால ஸ்லோவா தான். 10 வாட்ல ஏறுது. அப்ப 96 10 வாட் கிட்ட. அதுக்காக தான் ஒரிஜினல் அடாப்டர் யூஸ் பண்ணணும்னு நாங்க சொல்றோம். ரைட்டே. ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. பக்காவாக ஒர்க் ஆகுது. அவங்க சொன்ன மாதிரி பிடி பிபிஎஸ் எல்லா ஸ்டாண்டர்ட்ஸும் கரெக்டாக வருது. சாம்சங்கில் நம்ம லேட்டஸ்ட் டிவைஸ் கனெக்ட் பண்ணும்போது அழகாக சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் 2.2 அதுவும் வந்துச்சு. அண்ட் பழைய டிவைஸ் S21 FE சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் மட்டும் வந்துச்சு. அண்ட் Xiaomi ஃபோன் சார்ஜிங் சூப்பர் ஓகே, இது எல்லாமே பிரச்சனை இல்லாமல் ஓடுது. இதில் பொட்டி மட்டும்தான் இருக்கு. ஆமாம், ஏன்னா பொட்டி இருந்த சட்டியை காணும். அது இந்த கார்லேயே இருக்கு. ஆமாம், ரைட்டுங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரோக்ராம்டு பவர் சப்ளை இருக்கிறனால மட்டும் இல்லாமல் அவங்க ப்ரொடக்டிவ் சர்க்யூட்ஸ்ன்றது இந்த பக்கம் சார்ஜரில் இருக்கும். அதே சமயம் நம்ம ப்ராடக்ட்லையும் இருக்கும். ஸோ ரெண்டுமே எப்பயுமே கம்யூனிகேட் பண்ணும். ஹேண்ட் ஷேக்கிங் மாதிரி தான் அந்த டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம இப்போ TWS மாதிரியான ப்ராடக்ட்லாம் கனெக்ட் பண்ண என்ன ப்ரோ ஆகும்னு கேட்டிங்கன்னா, அது வந்து 3 வாட்ல ஏறும். ஸோ அப்படி தான் இருக்கும். ரைட்டு, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். அண்ட் இதே மாதிரி நீங்கள் சப்போஸ் ஒரு 100 வாட் சார்ஜரோ இல்லை வேறு ஏதாவது சார்ஜர் வச்சிருக்கா, அது இன்னும் பெட்டரான ப்ரைஸ்க்கு எனக்கு கிடைச்சது அப்படின்னா அது என்ன சார்ஜர், என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக. அப்புறம் மறக்காம நீங்கள் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும் பார்க்காம ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட், ஜெப்டோ இங்கெல்லாம் நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. சீப்பா கிடைக்குது. சில சமயங்கள்ல எந்த ப்ராடக்ட்டை பத்தி வீடியோ நீங்க யூடியூப்ல பாக்குறீங்களோ அந்த ப்ராடக்ட்டோட அஃபிஷியல் பிராண்ட் வெப்சைட் போனீங்கன்னா அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, அப்ப அமேசான், ஃப்ளிப்கார்ட் இவங்களுக்குலாம் கொடுக்க வேண்டிய கமிஷன் எல்லாமே விற்க முடியும். ஆமா. ஸோ அதனால அங்க இன்னும் பிரைஸ் கம்மியாக வாய்ப்பு இருக்கு. அதையும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ ரைட், இதை வந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா இருக்கோம். சிவராணி, இமானுவேல், பார்க்கலாங்க. பை. செந்தமிழ் கவிஞன் நான்.